அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவரின் வழியில் அடிமட்ட தொண்டர்கள் முதல் கொண்டு இன்றும் உணர்வு பூர்வமாக விசுவாசமாக இன்று இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்களோட உணர்வுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரத்தத்திலும் நாடி நரம்புகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இடையில் வருபவர்களுக்கு அதனுடைய அர்த்தமும் புரியாது. அதற்குண்டான நன்றியையும் நாம் எதிர்பார்க்கவும் கூடாது. காலம் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஆனால் ஒன்று, நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எத்தனை பேர் வருவார்கள் போவார்கள், ஆனால் அடிமட்ட தொண்டன், கடைகோடியில் இருக்கும் அடிமட்ட தொண்டன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றும் உணர்வோடு இருக்கிறவர்களை எல்லளவும் நீங்கள் மாற்ற முடியாது. பல கோடி ரூபாய் கொடுத்தால் கூட எங்களைப் போல உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள விசுவாசிகள் உழைப்பால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் உயர்ந்திருக்கிறது. அதை எல்லளவும் யாராலும் மறுக்கவும் முடியாது. அதேபோல் மக்களுக்கான திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த முன்னேற்றம் கட்சியையும் வளர்த்தது, தமிழ்நாட்டையும் வளர்த்தது, மக்களின் வாழ்வாதாரத்தையும் வளர்த்தது. இந்த வரலாறு தெரியாதவர்கள்தான் இடையில் வந்து இடையில் செல்வார்கள். அதை பற்றி ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றும் என்றும் வரலாறு பேசும் கழகமாக தான் இருக்குமே தவிர, நீங்கள் சென்றுவிட்டால் இது அடியோடு அழிந்துவிடும் என்று கனவு கூட காணாதீர்கள். அது நடக்காது. எங்களை போன்ற ஆதாயம் எதுவும் இல்லாமல், அதிகாரம் எதுவும் இல்லாமல், பொறுப்புகள் எதுவும் இல்லாமல் இன்றும் வரலாறுகளை பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உணர்வு பொங்க பரம்பரை பரம்பரையாக குடும்பத்தில் ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உணர்வோடு இருப்பதால் தான். இது என்றும் நிலைக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து என்றும் நாங்கள் மாறப்போவதில்லை. இது என்றும் மக்களுக்கான திராவிட முன்னேற்றக் கழகம், உழைப்பால் உயர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.